ஓடு 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 நிற்காம ஓடு ஓடுன்னு 41 பேரை கொண்டுவிட்டு ஓடணும் ஒருத்தான் இந்த கூத்தாடி நடிகர். என்ன திமுகவை தீய சக்தின்னு சொல்லும்போது நம்ம கூத்தாடின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நானும் எவ்வளவோ நாகரிகமாக பேசணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் கூத்தாடி விடுற மாதிரி இல்லை. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் இந்த கூத்தாடி ஒரு வார்த்தை சொன்னாரு. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடினாரு. இன்னைக்கு ஏதோ விட்டுட்டு வந்துட்டேன், அதை விட்டு வந்தேன், இதை விட்டுட்டு வந்தேன்னாரு. ஆனா இந்த உச்ச நடிகரா இருக்கிறாரு, கொஞ்சம் நல்லவரா இருப்பாரு, நாகரிகமா இருப்பாருன்னு பார்த்தா வாயை திறந்தாலே கலிச்சு காவாவா வருது. அவ்வளவும் பொய். உண்மையா எத்தனை கிலோ எந்த கடையில வாங்கணும் அப்படின்னு கேட்பாரு. இவருக்கெல்லாம் மக்கள் முதல்வரா பதவி கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்ப அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். இப்ப டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்காரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சே பேசி சொல்லியிருக்காரு. சரிங்க, நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. அதனாலதான் அங்க இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 செகண்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னு? அதெல்லாம் முடியாது, கேமரா அங்கதான் செட் பண்ணிருக்குது, அங்க போனா தான் எங்களுக்கு கேமரா கவர் ஆகும், அதனால அந்த இடத்துக்கே தான் போய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் கட்டுப்படாம அடங்கத்தனம் பண்ணிக்கிட்டு அதே இடத்துக்கு போனா தான் என்னால் 41 பேரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடங்காத்தனம் பண்ணிக்கிட்டு போனாலும் தான் இந்த நடிகர் இன்னைக்கு டிராமா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியேப்பட்ட ஆளு தான் கூத்தாடி. அப்ப போலீஸ் அப்பயே சொல்லியிருக்கு, பேச்சு உனக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தது. என்ன சொன்னாரு? பணநாயகமா ஜனநாயகமானாக்க எனக்கு மக்கள் நாயகம் தான் முக்கியம். ஏன் அன்னைக்கு போலீஸ்கார் சொல்லும்போது இருக்க வேண்டியது தானே, பேச்சு கேட்டுக்கிட்டு சரி அந்த இடத்துக்கு போனாக்க உயிரிழப்பு அதிகமாகும் அப்படின்னு போலீஸ் பேச்சை கேட்டு அந்த 50 அடிக்கு முன்னாடியே நிற்க வேண்டியது தானே. ஏன் அடக்கத்தனம் பண்ணிட்டு போனீங்க? அவ்வளோ காலையிலேருந்து நைட்டு வரத்துக்கு எதுக்கு 12 மணிக்கெலாம் வரணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க? புஷியானன் பேசுகிற வீடியோ ஆதாரங்கள் கூட இருக்குது, காட்டுறேன் பாருங்களேன். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. பார்த்தீங்களா, 12 மணிக்கெலாம் வந்துருவாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. காலையில் 9 மணிலேருந்து உச்சி வெயிலில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஜனங்க. இந்த ஜனங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கல, ஒரு பந்தல் போடல, ஒரு சேர் இல்லை. இதுக்கு தான் உச்சத்தை விட்டுட்டு வந்தாரா? எனக்கு பணத்தை விட மக்கள் தான் முக்கியம். என்ன மக்களுக்கு கிழிச்சு விட்டீங்கங்க? என்ன கிழிச்சிங்க? ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. என்னத்துக்கு இந்த வாய்? இந்த தற்குறிங்க எப்படி இமோஷனல் ஆகுதுங்கன்ட்டா? இந்த தற்குறிங்களை நம்பிக்கிட்டா? ஏண்டா இதுங்கெல்லாம் படிக்க வச்சோன்னு இருக்குது. பேசாம ஸ்கூலை கட்டாம படிக்க வைக்காம ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே அடிமையை கும்பிட்ற ஜாமீன்னு போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்டா படிக்க வச்சோம்னு இருக்குது. இப்படி கூத்தாடி பின்னாடி திரியுதுங்க கோரஸ் போட்டுக்கிட்டு. வெக்கமா இருக்குது இந்த பிள்ளைங்க மூஞ்செல்லாம் பார்த்தாக்க, அவமானமா இருக்குது. இந்த கூட்டத்தில் போனா தான் செத்தாக்க காசு கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க அப்படின்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குது. எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எதுக்கு? செத்துட்டா வேலை கிடைக்கும்ல. கூட்டத்தில் இங்கே யாரும் இப்போ செத்துட்டாங்களே, இப்படி இதை தடுக்கணும்னு யாரும் முயற்சி பண்ணலை. 5000 பேருக்கு அனுமதி கொடுத்து 6500 போலீஸை கொண்டுட்டு நிறுத்துறாங்க. எப்படி? ஊராமுட்டு நெய்ல ஸ்வீட்டு யார் தின்றது? இப்போ யாருக்கு காவல் காக்கிறதுக்காக போலீஸ் துறையை உருவாக்குனது? இந்த தனி ஒரு நபருக்காக வேண்டி 5000 பேர். அப்போ ஒருத்தருக்கு 2 பேர் போலீஸ் பாதுகாப்பா? 6500 பேரை கொண்டுட்டு நிறுத்துறாங்க. உங்க போலீஸ் காவல்துறை தானே, நீங்க தானே நடத்துறீங்க. அன்னைக்கு கரூர்லயே இப்படி QR கோடு வச்சு நடத்தியிருந்தா எவ்வளவு கூட்டம் வந்திருக்குமா?
இத்தனை பேர் செத்துருப்பாங்களா? ஏன் அதை செய்யலை? அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தானே இதை பண்ணீங்க, கியூஆர் கோடு வச்சு பண்ணீங்க, உங்கள் காவல்துறை தானே. இப்போ ஏன் அப்படி பண்ணலை? எதுக்கு 5000 பேருக்கு மட்டும் அனுமதி பண்ணுறீங்க? இப்போது நீங்கள் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குது. இப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குது. போய் சிக்க போகிறீங்க சிபிஐட்ட. ஏற்கனவே ஒருத்தர் பேசிட்டு 3 நாள் 1 வாரமாக தலைமறைவாக இருக்கிறாரு. எங்கேயாவது ஆளுங்கட்சி அமைச்சர் தலைவராக இருந்து பார்த்துருக்குறோமா, கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் கரூரில் ஒரு கணக்கு இருக்குது, அதை முடிக்கிறேன், நாங்கள் முடிக்கணும் அப்படின்னு என்னைக்கு பேசினார் ஆள், பேசிட்டு போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது இந்த கூத்தாடிக்கு எங்கள் தலைவர் கேஸ் போடாமல் விட்டார் இல்லையா? கேஸ் போட்டு அன்னைக்கே முட்டிக்கு முட்டி தட்டி இருந்துருக்கணும், பேசாத அளவுக்கு பண்ணியிருந்துருக்கணும். எவன் செத்தா என்ன, எங்கள் தலைவர் பரிதாபம் பார்த்துட்டாரு. கேஸ் போட்டு உள்ளே வச்சுட்டுமாக்க எல்லாம் அங்கங்கே சூசைட் பண்ணிக்கிங்க, உயிரிழப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் பரிதாபம் பார்த்து சரி போன்னு விட்டு கொடுத்துட்டாரு, பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாரு. அதனால தான் இன்னைக்கு இந்த கூத்தாடிக்கு அவ்வளோ கொழுப்பு, திமிரு, ஆணவம். இது இப்படியே நீடிக்காது. இந்த தற்குறிங்களை முட்டாளாவே வச்சிருந்துருக்கலாம், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு. இதுங்களுக்கெல்லாம் படிப்பை கொடுத்துக்கிட்டு நடிகர் பின்னாடி சுற்றிட்டு இருக்குதுங்க. கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? ஒரு நடிகை பின்னாடி இப்படி போய் உயிரே மயிரை விட்டு திரியிறீங்களே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பின்னாடி, நாட்டுக்காக உழைச்ச தலைவர் பின்னாடி போனாப்போ கூட ஒரு மரியாதையா இருக்கலாம். ஒரு நடிகை பின்னாடி போறீங்க, மானம் கெட்டதுங்களா? இதுக்கு அவங்களுக்குலாம் படிக்க வச்சது? உங்களுக்குலாம் அறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை. நடிகை நம்மளுக்கு என்ன செஞ்சிருவான்ற அறிவு வேணாம். இதில் வேற ஊழல், எந்த அலுவலகத்துக்கு வேணாலும் போங்க, ஊழல் என்ன ஊழல் இல்லை? ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஊழல் செஞ்சுட்டு வந்தவன் தானே நீ. இன்னும் அது ரெக்கார்டில் தானே இருக்கு. கவர்னர்கிட்ட புகார் யோகி இந்த கவர்னர்கிட்ட போயிருக்குது இல்லை? இன்னும் யோகிக்கு மாதிரி பேசிட்டு இருக்கிற. இப்போ இந்த வக்கீலுங்களை நியமிக்கிறதுல அதில் 120 கோடி ஊழல். என்ன மைக்கு பிடிச்சுக்கிட்டா என்ன வேணாலும் பேசுவியா? யோகிக்கார மாதிரி பேசுவியா? அப்படியே வருவாங்க. எங்க தலைவர்கள்லாம் அப்படியே அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டாங்க. ஜெயலலிதாவையே பத்தி உருட்ட வச்சவங்க தான் எங்க தலைவருங்க. சரியா? இன்னைக்கு ஏதோ ஆட்சி பிடிச்சிட்டு ஓவரா ஆட்டம் போடுற எம்ஜிஆருக்கு இதே நடந்தது. கேஸ் போட்டவங்க தான், சும்மா இல்ல. ஆனா எதுக்கு எடுத்தால் ஊழல் ஊழல் ஊழல். என்ன யோகிக்காரனா நீ? அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே டேக்ஸ் கட்ட முடியாதுன்னு போய் நின்னாலும் தான் நீ கோர்ட்டில் போய் நின்று தானே. யோகிக்கார மாதிரி வந்து மைக்கு பிடிச்சிக்கிட்டு கத்திட்டு திரியிற. பின்னாடி போற அந்த தற்குறிங்களை சொல்லணும். நடிகன் பின்னாடி போலாமா? அவன் வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஒழுக்கமா வளர்த்திருந்தாக்க இன்னைக்கெல்லாம் இப்படி ஆயிருக்காது. ஒரு நாடே வந்து தற்குறி பின்னாடி திரிஞ்சிட்டு இருக்காரு மக்கள். அவன் வீட்டில் அவன் பெத்த பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்த்தணும். யார தலைவன்னு சொல்லணும், யார் நடிகனா பார்க்கணும், தலைவரா பார்க்கணும்னு அவன் வீட்டில் பெத்ததுங்க ஒழுங்கா பிள்ளைங்களை வளர்த்தணும். இப்படி தரங்கட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து பெத்தவங்களும் ஆடிட்டு திரிஞ்சா இப்படித்தான் நாடு நாசமா போகும். இந்த ஆள் என்னைக்கு டிவிகேன்ற கட்சி ஆரம்பிச்சதோ அரசியல் நாரி போயிடுச்சு. இந்த டிவிகேன்ற கட்சி வரத்துக்கு முன்னாடி பெரியார், அம்பேத்கர், சமூக நீதி, பெண் விடுதலைன்னு பேசிட்டு இருந்தது. இந்த ஆள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் இந்த பொய்க்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது தான் வேலை. கேவலமாயி போயிடுச்சு. எங்க கூட கேவலமாயி போயிடுச்சு. பார்க்க போனா அதிமுக இவ்வளவு பெட்டர்னு தோணுது. அதிமுக இவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் பண்ணல. அதிமுக அரசியல்வாதியா இருந்தாங்க, திமுக அரசியல் பண்ணாங்க, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நடிகன் வந்து அப்படி நாட்டை கெடுத்து நாசம் பண்ணி வச்சுட்டு இருக்கு. எல்லாத்தையும் தற்குறிங்களாவே வச்சுக்கிட்டு ஊழல் எங்க போனாலும் ஊழல். நல்லா இருந்த நாட்டை நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு யோக்கிய மாதிரி மேலே ஏறி நின்றுட்டு பேசுறது. அப்படியே அவ்வளோ பார்த்தாலே அவ்வளோ வெறியா இருக்கு. நம்ம கட்டி காத்து வச்ச அந்த சமூக நீதி, சமத்துவன்ற உணர்வை இந்த தற்குறி பின்னாடி போய், இந்த கூத்தாடி பின்னாடி போய் படிக்க வச்சது எல்லா பிள்ளைங்களையும் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி எல்லாத்தையும் படிக்க வச்சது எல்லாம் முட்டாளுங்களா இருக்குதுங்க, தற்குறிங்களா இருக்குதுங்க. இதுக்கு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கலாம். முட்டாள் தற்குறியா இருக்கிறதுக்கு முட்டாளா வாழ்ந்துட்டு போயிடலாம். கேவலமா இருக்குது இதுங்கெல்லாம் பார்க்கறதுக்கு. இதுங்கெல்லாம் இளைஞர்கள்னு சொல்லிட்டு, படிச்சவங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் நீட்டா போட்டுட்டு போதுமா? அறிவு வேணாம், யார் பின்னாடி போகணுன்ற அறிவு வேணும், யோசிக்க வேணாம். ஒரு நாட்டை தூக்கி ஒரு நடிகைங்கிட்ட கொடுக்கணுமான்னு யோசிக்க வேணாம். அந்த நடிகை வந்து என்ன இங்கே என்ன வாழுது? ஆரணி ஹாஸ்பிட்டலில்
ஆதார் கார்டு கொண்டுகிட்டு வந்து ஓடிபி வந்தா தான் பாக்குறேன். இன்னைக்கு அங்க எத்தனை உயிர் போகும்னு தெரியல. ஆரணி ஹாஸ்பிட்டல்ல அங்க வந்து ஒரு டெய்லி 1 வாரமா நடக்குதுப்பா. ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம போயிட்டு மக்கள் ஜனங்க திரும்பி வராங்க. திருப்பத்தூர்ல திருவிழா 60 வருஷமா பண்றாங்க. ஆனா அந்த கோயில்ல வந்துட்டு சின்ன பிள்ளைங்கெல்லாம் கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்களே மானபங்கம் படுத்துறாங்க. துணியெல்லாம் சின்ன பிள்ளைங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. பொம்பளைங்கெல்லாம் மானபங்கம் படுத்துறாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. அரசாங்கம் வாய் மட்டும் இப்படியே காது வரைக்கும் கிளியிற அளவுக்கு பேசுறது. கன்றாவி ஒரு நடிகனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டு இருக்குதுங்க முதல்வரா. அந்த முதல்வர் சீட்ல எத்தனை பேர் உட்கார்ந்தாங்க, எப்படியாப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், பனகல் அரசர், ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி, இப்படியாப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்த அந்த சட்டசபையில இப்படி ஒரு கூத்தாடியை கொண்டுகிட்டு வந்து உட்கார வச்சிருக்குதுங்க. அந்த தற்குறிங்க, முட்டாள் தற்குறிங்க. இதுங்களாம் எதுக்கு படிக்க வச்சது? ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கலாமே. அவமானமா இருக்குது. தமிழ்நாடை பார்த்தா வெளிநாடுகாரங்களாம் சிரிக்கிறானுங்க. ஒரு போஸ்டர் ஓட்டனா போதும் அவனை தலைவர்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இன்னைக்கு தனுஷ் அவரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிப்பீங்கன்னாக்க சிரிச்சுக்கிட்டு போறாரு. அடுத்தது அவர் முதல்வர் ஆவார். எவ்வளவு கேவலம் கிட்டு போயிருச்சு. இது பெரியார் மண், பகுத்தறிவு மண், சமூக நீதி மண், எவ்வளவு பெருமையா இருந்தது. இப்ப தமிழ்நாடு எவ்வளவு கேவலம் கிட்டு போயிருக்கு. தலை குனிஞ்சு நிக்குது. அடுத்தது தனுஷ் கட்சி ஆரம்பிப்பாரு, சிம்பு கட்சி ஆரம்பிப்பாரு. இப்படியா இருக்கிறது இதுக்காக இதுங்கெல்லாம் படின்னு படிக்க வச்சது. இப்படி தற்குறியா இருக்கிறதுக்கு அவ்வளோ கோபமா வருது. இந்த ஆள் வெளியே வந்து பேச வந்தாலே பொய், அவ்வளவும் பொய். ஸ்கிரிப்ட் டைலாக் வேற, அதே டைலாக் முன்ன பிரச்சாரத்தின் போது கொடுத்த அதே ஸ்கிரிப்ட் பேப்பரை இப்பயும் கொடுத்துட்டாங்க. இப்பயும் பிரச்சாரம் தான். பெண்கள் பற்றியோ, பெண்கள் பாதுகாப்பு குறித்தியோ, பெண்கள் டெய்லி ஒரு நாளைக்கு 4-5 பலாத்காரம் ஆயிட்டு இருக்குது. அது குறித்துலாம் பேசுறதில்ல. இந்த வேந்தர் நியமிக்கிறதுல அது பிரச்சனையா இருக்குது, அது குறித்து பேசுறதில்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து அதான் மக்களை பத்தி பேச்சே இல்லை. எப்படி மக்களை பத்தி பேச்சே இல்லை. அவர் பேச்செல்லாம் அரசியல் நடிப்பு தான். மேல வந்து நின்று ட்ராமா, இன்னும் டான்ஸ் ஆடி காட்டுவார். இன்னைக்கு வந்து பாட்டு பாடி காட்டினாரு. அடுத்தது டான்ஸு. அவ்வளோதான். கூத்தாடி வேலையை என்ன செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறது. இதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க நண்பர்கள். நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் இன்னைக்கு. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.